ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரதிதாசன் அவர்கள் பற்றிய முக்கிய வினாக்கள். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் பாரதியாரை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாரதியார் வாழ்ந்த காலங்கள், அவர் இயற்றிய நூல்கள், அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள், அவர் இயற்றிய பாடல் வரிகள்னு சொல்லி தனித்தனியாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து சிலபஸ் வைஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரே வீடியோவாக நம்ம தொகுத்து போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்றைக்கி பாரதிதாசன் அவர்களும் அதே மாதிரி தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுத்து 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷினும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் தனியாக புக்கில் செக் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே இந்த ஒரு வீடியோலேயே அடங்கிடும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தனித்தனியாக புக்கை வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. அவர் வாழ்ந்த காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா 29/4/1891 முதல் 21/4/1964 வரை அவர் வாழ்ந்த காலங்கள். சரிங்களா? பாரதிதாசன் அவர்களின் பெற்றோர் கனகசபை மற்றும் லக்ஷ்மி அம்மையார். சரிங்களா? 4வது கேள்வி, பாரதிதாசன் யாரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார் அப்படின்னா பெரியசாமி அவர்களிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார். சரிங்களா? 5வது கேள்வி, பாரதிதாசன் நடத்திய இதழ்களின் பெயர் குயில் மற்றும் பொன்னி. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். பாரதிதாசன் அவர்கள் நடத்திய இதழ் குயில் மற்றும் பொன்னி. 6வது கேள்வி, பாரதிதாசன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரியின் பெயர் புதுவை அரசு கல்லூரி. 7வது கேள்வி, பாரதிதாசன் பாரதியாரை முதலில் சந்தித்த இடம் வேணி நாயக்கர் வீட்டு திருமணத்தில். சரிங்களா? சந்தித்த இடம் வேணி நாயக்கர் வீட்டு திருமணம். 8வது கேள்வி, யாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை பாரதிதாசன் கவிதை வடிவில் தந்தார்? பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தாரு. சரிங்களா? 9வது கேள்வி, பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யாருன்னா முடியரசன் அவர்கள் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. பாரதிதாசன் தலைமுறையில் மூத்த கவிஞர் யாருன்னா முடியரசன் அவர்கள் தான். ஸோ 10வது கேள்வி பாருங்கள். பாரதிதாசன் தலை மாணாக்கருள் ஒருவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா? பாரதிதாசன் அவர்களுடைய தலை மாணாக்கருள் ஒருவர் யார்? பெருஞ்சித்திரனார். 11வது கேள்வி, பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் யாருன்னா வாணிதாசன் அவர்கள், முடியரசன், சுரதா அவர்கள். சரிங்களா? இதில் மூத்தவர் தான் முடியரசன் அவர்கள். 12வது கேள்வி, பாரதிதாசன் அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு 1991. அவரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு 1991. 13, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். 14வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டின் இரசூல் கம்சதேவ் என்று பாராட்டப்பட்டவர் பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? 15, பாரதிதாசன் பாடல்கள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனர்? செக் மொழியில். சரிங்களா? 16வது கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருச்சியில். எப்போ அப்படின்னா 1982. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக பாருங்கள். 17வது கேள்வி, பாரதியார் இயற்றிய பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1969. இது இல்லாத கேள்வியே கிடையாது எக்ஸாமில். ஸோ கிளியராக பாருங்கள். இவர் இயற்றிய நூல் பிசிராந்தையார். அந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1969. 18வது கேள்வி பாருங்கள். 1937ஆம் ஆண்டு வடமொழியில் உள்ள பில்கணியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் புரட்சி கவி. 19, மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியாமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் அவர்கள். புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன் அவர்கள். 20வது கேள்வி, பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் யார்? பாரதிதாசன் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 21, ரொம்ப முக்கியமான கேள்வி.
வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாராட்டியவர் பாரதிதாசன் அவர்கள். 22 வாழ்வினில் செம்மையாய் செய்பவள் நீயே என்ற பாடலை தனது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை. பாரதியார் பாடிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை அரசு. 23 பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூபா ராஜகோபாலன் அவர்கள். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னா பாரதிதாசன் தான் அப்படின்னு சொல்லி கூறியவர் கூபா ராஜகோபாலன் அவர்கள். அழகின் சிரிப்பு என்ற நூலை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கமில் சுவலபில் அவர்கள். சரிங்களா, அழகின் சிரிப்புங்கிறது பாரதிதாசன் அவர்கள் நூலும், அதை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கமில் சுவலபில் அவர்கள். 25 பாரதிதாசன் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார். பாரதிதாசன் அவர்களின் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார். 26 பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பும் உண்டு, பயணம் உண்டு என்று கூறியவர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள். 27 எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் திருவிக்க அவர்கள். சரிங்களா. 28 புரட்சி கவிஞர் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 73. சரிங்களா, மொத்தம் 73 நூல்கள் இயற்றியிருக்காரு. 29 பாரதிதாசனார் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று யாரால் பாராட்டப்பட்டார்? பெரியாரால். சரிங்களா. 30வது கேள்வி, அறிஞர் அண்ணா அவர்களின் முயற்சியில் 1946ஆம் ஆண்டு ரூபாய் 2500 பொற்கிளியும் புரட்சி கவிஞர் என்ற விருதும் பெற்றவர் யார்? பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா. புரட்சி கவிஞருங்கிற விருது எப்போ வாங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. 1946. யார் அப்படின்னு கேட்டாங்க, யார் வழங்கினாங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் 31வது கேள்வி, பாரதிதாசன் அவர்களின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். பாவேந்தர், இயற்கை கவிஞர், புரட்சி கவிஞர், புதுவை கவிஞர். சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அவரோட சிறப்பு பெயர்கள். 32 புதுவையில் பாரதியின் கட்டளைக்கிணங்க பாரதிதாசன் பாடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி. ரொம்ப முக்கியம். பாரதியின் கட்டளைக்கிணங்க பாரதிதாசன் பாடிய பாடல் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி அப்படிங்கிற பாடல். சரிங்களா. 33 பாரதிதாசனின் அவர்களின் முக்கிய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியம், இது இல்லாத கேள்வியே கிடையாது எக்ஸாமில். சரிங்களா. சாதி கொடுமையை வேருடன் களைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம், தமிழுக்கு அமுதென்று பெயர், கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். சரிங்களா, இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ப்ரீவியஸில் அடிக்கொருக்க கேட்டுகிட்டே இருக்காங்க இவரோட மேற்கோள்கள். சரிங்களா. புதியதொரு உலகம் செய்வோம், தமிழுக்கு அமுதென்று பெயர், கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இந்த 4 ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 34 பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்களில் ரொம்ப முக்கியமான நூல்கள். சரிங்களா, மொத்தம் 73 நூல்கள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, புரட்சி கவி, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், சேரத்தாண்டவம், குறிஞ்சி திரட்டு, புதிய ஆத்திச்சூடி, எதிர்பாராத முத்தம், இசையமுது. சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் தான். அடுத்து பாருங்கள் 35 பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்கிற எக்ஸாமில் கேட்ட கருப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். சரிங்களா. பாரதிதாசன் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை எந்த நூலில் கூறுகிறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில்
சரிங்களா. இயற்றியவர் இந்த கூற்று சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசன் எந்த நூலில் இயற்கையை வலியுறுத்துகிறார்னா அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலில் இயற்கையை வலியுறுத்துகிறார். அடுத்து வந்து பாருங்கள், பாரதிதாசன் எந்த நூலில் கல்லாத பெண்களின் வரலாற்றை வலியுறுத்துகிறார்? இருண்ட வீடு அப்படிங்கிற நூலில். சரிங்களா, ரொம்ப முக்கியம். இருண்ட வீடு அப்படிங்கிற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். சரிங்களா. 36வது வந்து பாருங்கள், பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய முக்கிய பாடல் வரிகள். சரிங்களா, 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற பாடல் வரிகள் பார்த்துடலாம். ஒரு 2 லைன் கொடுத்து இது யார் பாடினாங்க அப்படின்னு கேட்பாங்க. பாரதியார், பாரதிதாசன், அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. முக்கிய பாடல் வரிகள் பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பில் வந்து பாருங்கள், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். சரிங்களா. இந்த பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். 7ஆம் வகுப்பு பாடல் வரிகள் பார்த்துடலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுவதென்று சொன்னது வான். சரிங்களா. சோலை குளிர்தரு தென்றல், வரும் பசு தோகை மயில் வரும் அன்னம் வரும் என்ற பாடல் வரி இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். இன்னலிலே தமிழ் நாட்டினுள்ளே என் தமிழ் மக்கள் துயினின்றிருந்தார் என்ற பாடல் வரி இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். 9ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்துடலாம். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்திலத்தில் புல் விளைந்திடலாம், அந்திலத்தில். சரிங்களா, புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைத்தல் இல்லை என்ற நூல் இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். அந்த நூல் வந்து அந்த பாடல்கள் வந்து அதோட எந்த நூலில் இருக்குது அப்படின்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் இருக்குது. சரிங்களா. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம், அந்த இல்லத்தில் வந்து பார்த்தோம்னா புல்லும் கூட விளைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பொருள் புரியுதில்ல. ஸோ அந்த மாதிரி பொருள் மீனிங் கருப்பொருள் கொடுத்துட்டு எந்த இதுலன்னு கேட்கலாம், குடும்ப விளக்குங்கிற நூலில் பாரதிதாசன் அவர்கள் இயற்றியிருக்காங்க. சரிங்களா. வானூர்த்தி செலுத்தல், வைய மாக்கடல் மழுதி மலத்தல், ஆணெனச் செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று அப்படின்னு சொன்னவரும் வந்து பாரதிதாசன் அவர்களின் பாடலில் தான், குடும்ப விளக்குங்கிற கட்டுரையில். சரிங்களா. குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் வந்து இந்த பாடலை இயற்றியிருக்காரு. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ வாழ்வு என்ற பாடல் வரி இயற்றியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்ற பாடல் வரி இயற்றியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். அம்மா எனக்கு காதுக்கொரு தோடு, நீ அவசியம் வாங்கி போடு என்று கூறியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். கூற்றுன்னு கேட்பாங்க, பாடல் வரியும்னு கேட்பாங்க. சரிங்களா. 9ஆம் வகுப்பு இது வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கிற பாடல் வரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 11ஆம் வகுப்பில் இருக்கிற பாடல்கள் பார்த்தலாம். ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஊர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ அப்படின்னு பாடியவரும் வந்து பாரதிதாசன் அவர்கள். 12ஆம் வகுப்பு. தாங்கெட நேர்ந்த போதும் தமிழுக்கெடலாற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரிபெருந்தமிழர் மேன்மை, ஓங்கிடச் செய்வதொன்றோ உயிர் பணிக்காகவே கொண்டேன் வீங்கிட மாட்டான் கல்வி என்று கூறியவரும் வந்து பாரதிதாசன் அவர்கள் தான். விளம்பரம் விளைத்தல் இன்லான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நானின்று கூவு என்ற பாடலை இயற்றியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். மலையே மலையே வாவா, நல்ல வான புனலே வாவா என்ற பாடல் வரி இயற்றியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். எளிய நடைமுறையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். எல்லாமே 12ஆம் வகுப்போடது. சரிங்களா. ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள், பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரிங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் மென்ஷன் பண்ணும்போது பாவேந்தர்னு மென்ஷன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.